Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 5th chapter numerical methods பார்க்குறோம். அதில் example 5.15, 5.16, 5.17 பார்க்கலாம். Example 5.15. From the table, find the number of students who obtain marks less than 45. Marks number of students கொடுத்து இப்போ நமக்கு நார்மலாக இங்கே வந்து எப்போதுமே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல இன்டர்வல்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு கிளாஸில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. லெஸ் தென் 5 எடுத்தவங்க ஏந்திரின்னு ஒரு 2 பேர் ஏந்திரிக்கிறாங்கன்னா, லெஸ் தென் 10 எடுத்தவங்க ஏந்திரினா லெஸ் தென் 5 ஏந்திரிப்பாங்க, 5லேருந்து 10க்குள்ளே எடுத்தவங்களும் ஏந்திரிப்பாங்க. ஸோ இஃப் த கொஸ்டின் இஸ் இன்டர்வல் 40 விட கம்மியாக இருக்கிறவங்க 31, 50 விட கம்மியாக இருக்கிறவங்க 42னா திஸ் 31 + 42 நம்ம ஆட் பண்ணி போடணும் இன்டர்வல் மாதிரி வந்தால். ஸோ எக்ஸு நான் முதல்ல சிங்கிள் நம்பராக மாற்றிக்கிறேன். லெஸ் தென் 40, லெஸ் தென் 50, லெஸ் தென் 60, லெஸ் தென் 70, லெஸ் தென் 80. இப்போ இது 31. அப்போ அடுத்து லெஸ் தென் 50க்கு என்ன பண்ணணும்? 31 + 42 73 போடணும். அதுக்கு அடுத்தது 73 + 51 பண்ணால் 124, 124 + 35 பண்ணால் 159, 159 + 31 பண்ணால் 190. நம்ம எப்போதும் போல் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இந்த மாதிரி மைனஸ் வரப்போ பார்த்துங்க, கால்குலேட்டரில் எப்படி போடணும்? -4 + 16 அப்போ தான் 12ன்னு வரும். 12 + 25 37 வரும். இது ஃபார்வர்ட். அவங்க என்ன கேட்குறாங்க? லெஸ் தேன் 45னா இந்த கேப்பில் வரும். ஓகேவா? அதனால் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா. அப்போ y = x0 + nh. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 45, x0 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 40, n தெரியாது, h 40 to 50, 50 to 60ன்றனால 10. அப்போ 45 - 40 5, மல்டிப்ளையில் இருக்க 10 டிவைட். அப்போ 5/10னா 1/2, 1/2னா 0.5. அப்போ என்னோட ஆன்சர் 0.5. இப்போ ஃபார்முலா எழுதுவோம். ஃபஸ்ட்டு எந்த டெல் வரைக்கும் வந்தது? 4 வரைக்கும் வந்தது. அப்போ y = y0 + n/1 factorial delta y0 + n × n - 1/2 factorial delta square y0 + n n - 1 n - 2 n - 3/4 factorial delta power 4 y0. அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இதோட ஆன்சர்ஸை இங்கே எழுதி வச்சுங்க. இதை ஃபஸ்ட்டே பண்ணிட்டோன்னா நமக்கு மீதி ஸ்டெப்ஸ் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 31 ப்ளஸ், இது ரெண்டுமே ப்ளஸ் தான், அதனால தான் ப்ளஸ். 0.5 × 42 டிவைடட் பை 1 போட்டிங்கன்னா 21 வரும். இப்போ இதில் மொத்தம் எத்தனை மைனஸ் சைன் பாருங்கள். ஒரே ஒரு மைனஸ் சைன் தான் இருக்குது. அதனால தான் இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்? -0.5 × 0.5 × 9 டிவைடட் பை 2ன்னு ஈக்குவல் போட்டால் 1.125. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 மைனஸ் வருது. அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? மைனஸ். கால்குலேட்டரில் 0.5 × 0.5 × 1.5 × 25 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னா 6 போட்டால் 1.5625. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மைனஸ். மீதியை கால்குலேட்டரில் போட்டால் 1.445. இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்றனால டெசிமல் பிளேஸில் ஆன்சர் வைக்காமல் நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறமா 8 5 விட அதிகமாக வருது. ஸோ 47 நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? 48 ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 5.16. Using appropriate interpolation formula, find the number of students whose weight between 60 and 70 கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? இப்போ அதோட டேப்லர் காலம் இங்கே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எப்படி இருக்குது? இன்டர்வல். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 40, லெஸ் தென் 60, லெஸ் தென் 80, லெஸ் தென் 100, லெஸ் தென் 120. அப்போ ஒய் எப்படி எழுதுவோம்? 250. அப்போ லெஸ் தென் 60க்கு என்ன பண்ணணும்? 250 + 120 317 வரும். 60 to 80க்கு அந்த 370 + 100 470. லெஸ் தென் 100க்கு 470 + 70 540. லெஸ் தென் 120க்கு +50 519 வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம போடுறோம் ஃபார்வர்டு. இப்போ அவங்க கேட்குற பிட்வீன் 60 to 70 கரெக்டாக மிடில் வருது. ஸோ நம்ம ஃபார்வர்ட் ஃபார்முலாவிலேயே போடுறோம். y = x0 + nh. அவங்க கேட்குறது பிட்வீன் 60 and 70னா நம்ம என்னென்னு போடுவோம்? லெஸ் தேன் 70 தானே போடுவோம். ஸோ 70 = இங்கே x0 என்னது? ஸ்டார்டிங்கில் உள்ளது 40.
40 + n இன்ட்டு இங்கே ஒன்றுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 20, அதனால் 20ன்னு போட்டுட்டோம். அப்போ என்னோட ஆன்சர் 1.5. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா எது வரைக்கும் வருது? del power 4 வரைக்கும் வருது. ஸோ del power 4 வரைக்கும் ஃபார்முலா எழுதி வச்சுட்டு n வரத்துலலாம் 1.5, டெல்டா y0 del square y0லலாம் அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எப்போதும் போல் இந்த கால்குலேஷன் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே போட்டு வச்சிடணும். இப்போ 250 ப்ளஸ், இதில் ரெண்டுமே ப்ளஸ், அதனால் ப்ளஸ் போட்டேன். இதில் 2 மைனஸ் இருக்கப்போ இது வந்து ப்ளஸ் 0.5. ஸோ இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டு வரும். இங்கே 1 2 3 மைனஸ் சைன் இருக்குது. ஓகேவா? அப்போ மைனஸ் சைன் போட்டு ஆன்சர் வரும். இங்கேயும் இது ப்ளஸ், சாரி 2 மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். இங்கே 3 மைனஸ், அகைன் இது ப்ளஸ், இங்கேயும் 2 மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸில் வரும். ஸோ ஆன்சர் 423.59. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்றனால இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 424 ஸ்டூடெண்ட்ஸ்னு போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.17. த பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் கொடுத்துட்டு யூஸ் அப்ராப்ரியேட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, estimate the population during the period 1946. 46ன்றது இந்த பிளேஸில் வரும். ஸோ ஃபார்வர்டு இன்டர்போலேஷன். ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் போட்டு வச்சுக்கிறேன். அதில் y = ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும் இல்லையா? x0 + nh. கொஸ்டினில் கேட்டால் 1946, x0 1941, n தெரியாது, h 1 உள்ள டிஃப்ரென்ஸ் 10. அப்போ என்னோட ஆன்சர் 0.5. நெக்ஸ்ட் ஃபார்முலா del power 5 வரைக்கும் எழுதணும். del y0 del square y0 del cube y0 del power 4 del power 5. இதில் இந்த வேல்யூவில் பாருங்களேன், del power 4க்கு என்ன வருது? 0. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் அடுத்த ஸ்டெப் வரப்போ டேரெக்டாக ஆன்சர் 0ன்னு போட்டுடலாம். அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். மீதிக்கு எப்போதும் போல் நம்ம இந்த இடத்துல வேல்யூஸை போட்டு வச்சுக்கணும். இதை வந்து பென்சிலில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டரில் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோன்னா 21.69 lakhs தான் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 5.15, 16 and 5.17 பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.